வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, இப்போ தாங்க வண்டியை ஓட்டிட்டு வரேன். இப்போ அந்த ஹண்டர் பற்றி சொல்லணுன்னா டிசைனு ஸ்பெக் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து பேசியிருக்கேன். அதெல்லாம் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க, வண்டியோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ, ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து வண்டி எப்படி போகுது, அது மாதிரி வந்து பேக் பெயின் வந்து வருதா, கொஞ்சம் டாலாக இருக்க ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகுமா, மற்றபடி வந்து ஹீட் இஷ்யூஸ் வந்து இருக்கா, வைப்ரேஷன் ப்ராப்ளம் வந்து வருதா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பழைய வீடியோவில் வந்து கேட்டிருப்பீங்க. அந்த உங்களுடைய கொஸ்டினுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ரெண்டாவது நான் ஓட்டி பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வண்டியை நான் வந்து ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணிட்டு வந்துட்டேன். முதல் விஷயம், இந்த ஓட்டி பார்த்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது சிம்பிளாக ஹண்டர் 350 பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பசங்க பெரும்பாலும் வந்து ஒரு கேடிஎம் பைக்கில் இல்லைனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போகிறப்ப தான் ஒரு கட்டடிச்சு போவாங்க, ஓவர்டேக் பண்ணி போவாங்க, படுத்தெல்லாம் வந்து ஓட்டுவாங்கல்ல. இனிமேல் ராயல் என்ஃபீல்டு பைக்லேயும் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். பொதுவாகவே வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டி அப்படிங்கிறப்ப வெயிட்டாக இருக்கும், டக்குலாம் திருப்ப முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இனிமேல் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கேற்ற வண்டி தான் ஹண்டரு. நானும் வந்து சல்லு புல்னு வந்து திருப்பிலாம் பார்க்குறேன். எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே வந்து ஃபீல் ஆகலை. ஈஸியாக வளைச்சி நெளிச்செல்லாம் வந்து ஓட்ட முடியுது. சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, சிட்டி டிராஃபிக்குள்ளே போகிறதுக்கும் சரி, பக்காவான ஒரு வண்டியாக ராயல் என்ஃபீல்டு வந்து ஹண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உட்காரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்குதுங்க. இந்த டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொட வர இடத்துல வந்து ஒரு டிசைன் கட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த இடத்துல காலை வச்சு அணைச்சிக்க நல்ல ஒரு க்ரிப்பு, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஹேண்டில் பாரு நல்ல அகலமான ஹேண்டில் பாராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வளைச்சி ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மீட்டியார் கிளாசிக் ஓட்டுனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பொதுவாக வந்து ஒரு வேகமாக போகிறதுக்கும் சரி, ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, வளைச்சி நெளிச்சு போகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு பக்காவான வண்டியாக இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் எனக்கு அதுதான் வந்து ஃபீல் ஆனிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் பற்றி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ முதல்ல வந்து வண்டியோட டிசைனு ஸ்பெக் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து நிறையா கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து இப்போ வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாருங்க, வண்டியோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 வரைக்கும் மைலேஜ் வந்து வருங்க. இப்போ ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வந்து வரும். கிளாசிக்லேயும் இதே இன்ஜினு, இதுலேயும் இதே இன்ஜின் தான். இப்போ வந்து அதை விட எந்த விதத்தில் இது வந்து மைலேஜ் வந்து கூட கொடுக்குமா, இல்லை சேம் மைலேஜ் தான் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஒன்று வந்து வரும். கிளாசிக்கை விட இது வந்து வெயிட் கம்மி, கிளாசிக்கை விட இது வந்து அதிக மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மைலேஜ் டெஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 35லேருந்து 40 வரைக்கும் ஆவரேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ ப்ரோ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனியில் இப்போ வந்து டாப் ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 125 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து மேட் ஃபினிஷ் கலர்ஸ் வந்து இருக்கா ப்ரோ, எந்த கலரில் வந்து வருது அந்த பெயிண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ரெட்ரோ மெட்ரோ இதில் மெட்ரோவில் டாப் வேரியண்ட்டு ரீபல் வேரியண்ட்டில் மட்டும்தான் மேட் ஃபினிஷ் வந்து வருது. அதில் வந்து ரீபல் ப்ளூ கலர் அந்த ஒரு கலரில் மட்டும்தான் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி ப்ரோ அடிப்படுதா, நான் வந்து ஒரு 40ல் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எப்படி கிராஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் வர வழியில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து கிராஸ் பண்ணேன். ஒரு 30 to 40ல் தான் வந்திருப்பேன். கிராஸ் பண்ணிட்டேன், அடி வந்து படலை. இப்போ வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150.5 mm அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இப்போ சென்னை மாதிரி சிட்டி ஏரியாக்களில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ப்ராப்பராக போட்டிருப்பாங்க, ரூல் படி வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பெரும்பாலும் அடி படாதுங்க. இப்போ ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் மலை மாதிரி வந்து பெருசாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நம்ம வந்து போகிறப்ப கண்டிப்பாக வந்து அடிப்பட தான் செய்யும். பெரும்பாலும் வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குது, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து நல்லா லாங் ட்ராவல் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ப்ராப்பராக இருக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸில் அடிப்பட வாய்ப்பு வந்து இல்லைங்க. அதே மாதிரி நமக்கு வந்து சம் கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. சம் கார்டு பற்றி நான் வந்து அசசரிஸ் செக்ஷனில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ சம் கார்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கீழ் பகுதியில் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து நமக்கு வந்து அடிப்படாது. இப்போ வந்து அடுத்த கமெண்ட்டுக்கு வந்து போவோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, வண்டி வந்து ஒரு சின்ன வண்டி மாரி தெரியுதே ப்ரோ, எப்படி இருக்குது? இப்போ வந்து ஒரு ஒரு ஹைட்டா இருக்க பெர்சனுக்கு வந்து இது வந்து செட் ஆகுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு 5.25 அடி வந்து வருவேன். எனக்கு வந்து அதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வண்டி வந்து நல்லா இருக்கு. பெருசா ஒண்ணும் ஒரு அன்கம்ஃபர்ட்டாலாம் வந்து ஃபீல் ஆகல. பட் வந்து லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியலாம். ஒரு வேளை இப்போ வந்து நான் ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கேன். நான் வண்டியில உட்காந்து இப்படி ஓட்டிட்டு போறப்போ, ஒரு மாரி வந்து சின்ன வண்டி மாரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து ஆகலாம். பட் வந்து ஹண்டரோட ஸ்பெஷலே அதுதானங்க. பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, தள்ள முடியல, வெயிட்டா இருக்கு, பெருசா இருக்கு, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு ப்ராப்ளம குறைக்கிறதுக்காக தான் இந்த மாரி ஒரு மாடல்ல, இந்த மாரி ஒரு டிசைன்ல புதுசா ராயல் என்ஃபீல்டு வந்து நமக்காக வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற ஆளும் வந்து ஹேண்டில் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. பார்க்கறதுக்கு வேணா உங்களுக்கு வந்து சின்ன பைக் மாரி வந்து தெரியலாம். ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகுமா? ஏன்னா சீட்டோட ஹைட் வந்து 800 எம்எம். ஒரு ஷார்ட் ரைடர் கூட வந்து ஈஸியா வந்து உட்காந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஓட்ட முடியும். பட் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகுமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதான் 5.25 அடி. எனக்கு வந்து பெருசா பேக் பெயின் இதெல்லாம் வந்து வரல. ஓட்டுறதுக்கு நல்லா வசதியா, சௌகரியமா உட்காந்து ரைட் பண்ணுற மாரி தான் வந்து இருக்கு. ஒருவேளை என்னை விட நீங்க ஹைட்டா இருக்கீங்க, ஒரு 6 அடி இருக்கீங்க, அதுக்கு மேல நீங்க ஹைட்டா இருந்தீங்க வேணா, உங்களுக்கு வந்து பேக் பெயினோ இல்ல வந்து கால் பெயினோ அந்த மாரி வந்து வரலாம். ஒரு 6 அடிக்கு கீழ ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டுறதுக்கு செம்ம சௌகரியமா வந்து இந்த வண்டி வந்து இருக்கும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்து வந்து இந்த ஹீட் இஷ்யூ இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஹீட் இஷ்யூங்கிறப்ப பெரும்பாலும் எல்லா வண்டியுமே புது வண்டி அப்படிங்கிறப்ப ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ நான் வந்து ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா, மதியானம் 1 மணிக்கு நான் வந்து ரைட் பண்ணேன். வெயில் அதிகமா இருந்துச்சு. எனக்கு வந்து லைட்டா வந்து ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது வந்து எல்லா வண்டியிலயும் வந்து வரது தான். புது வண்டி அப்படிங்கிறப்ப இன்ஜின் வந்து நமக்கு வந்து செட் ஆயிருக்காது. இன்ஜின் போக போக தான் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் இஷ்யூ வந்து பெருசா வந்து இல்ல. அடுத்து வந்து வைப்ரேஷன் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. பெரும்பாலும் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறப்ப அந்த வைப்ரேஷன்ங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாவே வந்து மாறும். இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம குறைக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஜே பிளாட்ஃபார்மில் வந்து புது வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஜே பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு வெஹிக்கிள் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, வைப்ரேஷன்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பழைய கிளாசிக் ஓட்டினவங்களுக்கும் புதிய கிளாசிக் ஓட்டி பார்த்தாங்கனாவே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இதில் வைப்ரேஷன் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 80 வரைக்கும் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் இஷ்யூலாம் வந்து வரல. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நல்லா க்ரூஸ் பண்ணதுக்கும் லாங் போகிறதுக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இனிஷியலாக வந்து 5 ஸ்பீடு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து செகண்ட் கியரில் வந்து நமக்கு வந்து 40 வரைக்கும் போகுது. தேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 60+ வந்து ரீச் ஆகுறதுனால நல்லா வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி, ஹைவேஸில் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இது வந்து செட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சாரி கார்டு வந்து வருமா, அதாவது லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரி கார்டு வந்து இன்பில்டாக வந்து வருது. இப்போதைக்கு வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இன்னும் அக்சசரிஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்து வரலாம். பட் இப்போதைக்கு வெஹிக்கிள் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ லாங் ரைடு வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த டவுட் ஏன் வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஹண்டர் 350 ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம லாங் ரைட்லாம் வந்து போக முடியாது அப்படின்லாம் வந்து கிடையாது ப்ரோ. சூப்பராக வந்து போகலாம். ஏன்னா வந்து சீட் வந்து அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து பேக்கில் வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு வந்து கம்ஃபர்டபுளாக என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தர் சோலோவாக போனாங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். இன்னொருத்தரும் வந்து பின்னாடி உட்காந்து போகிறப்போ வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் ஆகலாம். பட் சோலோவாக போகிறதுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து இன்னொருத்தர் வந்து ஆஃப் ரைடிங் போகலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஆஃப் ரைடு வந்து போக வேணாம்னு நான் வந்து சொல்லலை, போகலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும், ரோடு கரடு முரடாக இருக்கும், இஷ்டத்துக்கு கல் மண்ணெல்லாம் வந்து தெறிக்கும், அடிக்கும். அப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 180 அதுக்கு மேலே இருந்தால் தான் சூப்பராக வந்து போயிட்டு வர முடியும். இப்போ அதுக்காக நிறைய பேர் வந்து உடனே கேட்பீங்க, ப்ரோ நான் வந்து லடாக் போகலாமா அப்படின்னு. தாராளமாக போங்க. பட் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும், உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்து ரோடு சரியாக இல்லைங்கிற பட்சத்தில் அடிபட்டுக்கிட்டே வந்து இருக்கும். சம்கார்டு வந்து பெருசாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிட்டோட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சேஃபு. நீங்கள் ஆஃப் ரோடும் போகலாம். பட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்க வண்டி இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை தாண்டி இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு வேளை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறேன். வண்டியிலேயே உட்காந்துருக்கேன்னா கொஞ்சம் ஜீன் வேறு, கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காருவோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு செக்மெண்ட் நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்து போயிடுவோங்க. இப்போ ஹண்டர் 350க்கு ஃப்ரீ சர்வீஸ் உண்டா, எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஃப்ரீ சர்வீஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 45 நாளில், வண்டி வாங்கி 45 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கணும். இல்லை வண்டி வாங்கி 10 நாள் தான் ஆகுது, ஆனால் 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சர்வீஸில் இன்ஜின் ஆயிலெலாம் வந்து மாற்றுவாங்க. ஜென்ரலாக வந்து வாட்ரு வாஷு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 1700 ரூபா வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சர்வீஸ்
5000 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து பண்ணணும், இல்லைனா 6 மாதத்தில் பண்ணணும். இங்கே வந்து ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து சும்மா ஒரு 250லேருந்து 300 தான் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2வது சர்வீஸில் அவங்க இன்ஜின் ஆயிலை வந்து மாற்ற மாட்டாங்களாம். ஒருவேளை இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டாப் அப் பண்ணி கொடுப்பாங்களாம். புது இன்ஜின் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்ஜின் ஆயில் வந்து போயிடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது 5000 கிலோமீட்டருக்கு வந்து தேவையில்லை, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சிந்தட்டிக் ஆயில் தான். ஸோ அதனால் 2வது சர்வீஸில் நீங்கள் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது சர்வீஸ்க்கு உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு ஒரு 250லேருந்து 300 தாங்க வந்து வரும். அடுத்தது 3வது சர்வீஸு, இது முக்கியமான சர்வீஸு. இது வந்து 10,000 கிலோமீட்டரில் நீங்கள் வந்து பண்ணணும், இல்லைனா 1 இயர் வண்டி வாங்கி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து ஜென்ரலாக இன்ஜின் ஆயில் மாற்றி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு திரும்ப சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது சர்வீஸ் வந்து ஒரு 1.5 வருஷத்தில் நீங்கள் வந்து பண்ணணும், இல்லை ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து பண்ணணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சார்ஜ் வந்து அதிகமாக தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்வீஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து அக்சசரிஸ் என்னென்ன வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைக்கோட ஃப்ரண்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அக்சசரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு சிங்கிள் பார்ட்டில் தாங்க இது வந்து இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து வரும். ஸோ அது வந்து வெப்சைட்டில் வந்து அன்அவைலபிள் வருது, பட் ஷோரூமில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மல் மிரரு. இப்போ வந்து உங்களுக்கு டூரிங் மிரர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேண்டில் பார் எண்டில் வந்து மிரர்ஸ் வந்து வந்துடும். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வந்து நைட்லலாம் ஓட்டுறப்ப ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்காது. ஒரு கண்ணு கூசாமல் நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுக்கு அந்த மிரர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். டூர்லாம் போகிறவங்களுக்கு அந்த மிரர் வந்து செட் ஆகும். ஸோ அது வந்துடும். அடுத்து லெக் கார்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய லெக் கார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ஆப்ஷன் ராயல் என்ஃபீல்டு சொல்கிறாங்க. லெக் கார்டு வந்து பெருசாகவும் வந்து இருக்குது, காம்பேக்டாகவும் வந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ லெக் கார்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வந்து வரும். அடுத்து வந்து சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ரிப்புடு பர்ட்டனில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை நார்மலாக ரிப்புடு பர்ட்டன் இல்லாமல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். குஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி, இப்போ ஸ்டாக்கில் வரதை விட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வேறு சீட்டு நம்ம வந்து மாற்றுறப்ப குஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். பின்னாடி வந்து பேக் ரெஸ்ட்டு. ஸோ அந்த பேக் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவை. பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு முதுகுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். டூர்லாம் போகிறப்ப இது வந்து யூஸ் ஆகும். ஸோ பேக் ரெஸ்ட் வந்து தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து பேக் ரெஸ்ட் வச்சுக்க முடியும். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேனியர்ஸ் வந்துடும். ஒரு லாங் ரைட்லாம் போகிறீங்க, டூர்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த பேனியர்ஸ் ராக்கை வந்து செட் பண்ணி அதில் வந்து பேனியர்ஸ் பேக் வந்து வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேனியர்ஸ்குள்ளே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. மொபைல் ஃபோன் இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் வச்சுக்கிறதுக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்துடுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பைக் வந்து மெட்ரோ வேரியண்ட். ஸோ மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்துடுது. இப்போ இதுவே ரெட்ரோ எடுத்திங்க அப்படின்னா ரெட்ரோவில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வரும். அது வந்து ஹாலஜனில் தான் வந்து வரும், அது வந்து எல்இடியில் வந்து வராது. இல்லை எனக்கு எல்இடியில் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அதை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350க்கு வரக்கூடிய அக்சசரிஸு. ஒன்றை மறந்துட்டு பாருங்கள், சம் கார்டு. ஸோ இதில் வந்து இது வந்து நமக்கு எல்லா ஃபிட்டிங்ஸோடு இந்த பைக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சம் கார்டும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போட்டுக்கலாம். உங்கள் ஏரியா ரொம்ப ஒரு கிராமத்து ஏரியாவில் இருக்கீங்க, கரடு முரடாலாம் இருக்கும் ரோடு அப்படின்னா சம் கார்டு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் வண்டிக்கு வந்து நல்லது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஹண்டர் 350ல் வரக்கூடிய அக்சசரிஸு. ஸோ அக்சசரிஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு மெயினான பாயிண்ட்டு ப்ரைஸிங். ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து நாங்கள் வெயிட்டு கம்மியான பைக்கை வந்து கொடுக்குறோம், ஹேண்டில் பண்ண ஈஸியான பைக்கை வந்து கொடுக்குறோம்லாம் சொன்னாங்க. ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கம்மின்னு தாங்க நான் வந்து சொல்லுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150cc பைக் வாங்கினாலே நமக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வந்துடுது. இப்போ ரெட்ரோ வேரியண்ட்டு பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,73,231 ரூபா. நான் சொல்கிறது ஆன் ரோடு. திருச்சியில் இருக்கக்கூடிய ஆக்சினா டீலர்கிட்ட இந்த ப்ரைஸில் கிடைக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டில் வேறு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு 500-1000 வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து இதே ரேஞ்சில் தான் வந்து வரும். இது வந்து ரெட்ரோ வேரியண்ட்டு. இப்போ அடுத்தது வந்து மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவில் 2 வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேப்பர் கலர்ஸ் வந்து வருது, இன்னொன்று இந்த மாதிரி டாப் வேரியண்ட்டு ரீபல் கலர்ஸ் வந்து வருது. அதில் வந்து டேப்பர் கலர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1,88,477 ரூபா டேப்பர் கலர்ஸு. அடுத்து ரீபல் கலர்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1,93,923 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1,94,000 கொடுத்தீங்கன்னா பைக் வந்து வாங்கிடலாம். அதுவே பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 1,73 இருந்தாலே பேஸ் வேரியண்ட் வந்து வாங்கிடலாம். பட் இந்த நான் சொன்ன அக்சசரிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் எந்தெந்த அக்சசரி செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைக்கோட ப்ரைஸும் வந்து வேரி ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1,73 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இன்னொரு மெயினான பாயிண்ட் ஒன்று விட்டுட்டேங்க, விண்ட்ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ அதுவும் வந்து அக்சசரிஸில் வந்து வரும். ஸோ விண்ட்ஸ்க்ரீனு, பின்னாடி வந்து கீழே வந்து சம் கார்டு, பேக் ரெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் வந்து வருது.
அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட்ரோ மாடல் எடுத்தாலும் சரி, மெட்ரோ வேரியண்ட் வந்து எடுத்தாலும் சரி, எதுலேயுமே இந்த பேக் ரெஸ்ட்டு, விண்ட்ஸ்க்ரீனு, கீழே சம் கார்டு, லெக் கார்டு இது மாதிரி எதுவுமே வந்து வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ இப்போதைக்கு அந்த 173 ப்ரைஸ் அப்படிங்கிறது அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸிங் வந்து இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ஓரளவுக்கு வந்து டிசைன் பற்றி நான் வந்து டிசைனு ஸ்பெக்கு பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஹண்டர் 350 அப்படிங்கிறப்ப என்ன வந்து ராயல் என்ஃபீல்டு மாற்றிருக்காங்க, கிளாசிக்கை விட ஒரு மீட்டியரை விட இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து ஃபியூவல் டேங்க் அப்படிங்கிறப்ப ஒரு டியர் ட்ராப் ஷேப்பில் ஒரு ரவுண்டாக தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் கிளாசிக்கில், புல்லட்டில், மீட்டியர்லாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிசைனாக இந்த இடத்துல கட்டான மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு வந்து கான்டினென்டல்லாம் வரும். அந்த மாதிரி 650 ட்வின்ஸில் தான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு ஒரு 350ல் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்ப்ளிட் டைப்பில் சீட்டு தான் நம்ம வந்து ரெகுலராக ராயல் என்ஃபீல்டு வண்டி அப்படின்னாலே பார்த்துருப்போம். ஸ்க்ராமில் வந்து நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் சீட்டு கொடுத்தாலுமே கூட அது அட்வென்ச்சர் அப்படிங்கிறதுனால சீட்டோட ஹைட்டு பேக்கில் பிலியன் உட்கார இடம் வந்து பெருசாக நல்லா ஹைட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிலியனும் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி சீட்டை வந்து சிங்கிள் பீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது எக்ஸாஸ்ட்டுங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ராயல் என்ஃபீல்டு வண்டினா நம்ம வந்து எக்ஸாஸ்ட் பைப் வந்து இன்ஜினில் ஆரம்பித்து பின்னாடி டயர் வரைக்கும் வந்து பெருசாக பைப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹண்டரில் வந்து சின்னதாக ரொம்ப ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது விஷயமே வந்து சொல்லலாம். இங்கே பாருங்கள், நார்மலாக எக்ஸாஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும். பட் அதை அப்படியே பாதியாக கட் பண்ணி சின்ன ஒரு எக்ஸாஸ்ட்டாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த சைடு பேனலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாசிக்கில் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்து இருக்கும். மீட்டியார்லையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாற்றிருந்தாலும் அதே மாதிரி தான் வந்திருக்கும். பட் ஹண்டரில் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டிசைன் வந்து இதில் தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு பேனல் வந்து ஃபுல்லாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இது. இதை தாண்டி சஸ்பென்ஷனுங்கிறப்ப முன்னாடி வந்து ஃபோக் தான். பட் ஃபோக் வந்தாலும் அந்த கெய்ட்டர்ஸோடு வரதுனால வந்து பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சார்பர் வந்துடுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 300 mm வந்துடுது. பின்னாடி வந்து 270 mm வந்துடுது. அடுத்து அலாய் வீலோட டிசைன் வந்து புதுசெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து மீட்டியரில் என்ன டிசைன் இருக்குமோ அதே டிசைனில் தான் அலாய் வீல்ஸ் வந்து வருது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 17 இன்ச்சு டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ஸ் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இன்ஜின் பார்க்குறப்ப நம்ம மீட்டியர் கிளாசிக்கில் வரக்கூடிய அதே இன்ஜின் தான். 350 cc இன்ஜின் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 20.2 பிரேக் ஹார்ஸ் பவர், 27 Nm டார்க் வந்து கொடுத்துரும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இன்னொரு விஷயம், இந்த பின்னாடி வந்து ரிஃப்ளெக்டர் வந்து நம்பர் பிளேட்டு கீழே வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்பர் பிளேட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு லைட்டு வந்துடுது. ஸோ நம்பர் பிளேட் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் வந்துடுது. இது வந்து ஒரு டாப் வேரியண்ட்டுங்கிறதுனால டெயில் லைட் வந்து இதில் வந்து LEDயில் கொடுத்துருக்காங்க. ரெட்ரோவில் இது வந்து ஹாலஜனில் வந்து வரும். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணி LED வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்டர் 350 பற்றி எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஹண்டர் 350 அப்படிங்கிறது யாருக்கான பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பசங்க சல்லு புல்லுன்னு போகிறதுக்கு, கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். லாங் ரைட்ஸும் அப்பப்போ போகிறீங்க அப்படின்னாலும் அதற்கும் பார்த்தீங்கன்னா ஏற்ற ஒரு வண்டி தான். மெயினாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து பசங்க மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்னு கிடையாது, லேடிஸும் வந்து ஓட்டலாம். சீட்டிங்காக இருக்கட்டும், ஹைட்டாக இருக்கட்டும், பைக்கோட வெயிட்டாக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து ஓட்டுற மாதிரி 2 பேரும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு பைக்காக ஒரு லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த பைக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஹண்டர் 350 பற்றி பெரும்பாலும் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிங்க. ஸோ நாங்கள் மைலேஜை ரியலாக வந்து டெஸ்ட் பண்ணி எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டுறோம். அடுத்தது வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ, ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரு, பெரிய ஸ்பீட் பிரேக்கரு, ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறது, கொஞ்சம் அவுட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பீட் பிரேக்கர்லையும் பைக்கை வந்து ஏற்றி எங்கெங்கெல்லாம் அடிப்படுது, இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.